ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். மலிமா, ரேணுமா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க. சூப்பர் வெண்பா. நிஷா போனை கொடுத்துட்டாளா? முதல்ல தர மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நான் அழுது அடம் பிடிச்சி தான் வாங்கினேன். தேங்க்யூ ராஜல்லம். மலிமா, அது என்ன ஆப்பு? அப்படின்னு ஒரு ஆப், நீ பாரு. இருக்கு மலிமா. அந்த ஆப்பை ஓபன் பண்ணு. ஹலோ மலிமா. ஓபன் ஆகுதா? ஓபன் ஆயிடுச்சு மலிமா. ஒரு மேப்ல ஒரு கேர்ள் டிராவல் பண்ண மாதிரி தெரியுது மலிமா. அந்த ஆப் தான். ஆனா டிராவல் பண்றது கேர்ள் இல்ல, ரேணுகா. சரி, அந்த ஆப்பை எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் மலிமா. கீழே ஷேரிங் தி ஸ்கிரீன் இருக்கு மலிமா. அது எனக்கு ஷேர் பண்ணி விடு. சரி. மலிமா, ஓபன் ஆயிடுச்சா? ஓபன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் போனை கட் பண்ணு, அந்த ஆப் ஓபன்லயே இருக்கட்டும். ஓகே மலிமா. ஆட்டோலயும் இதுலயும் போறா, அதான் வேகமா போயிட்டு இருக்கு. பெரிய கேடிதான். நாம நினைச்ச மாதிரி அந்த ரகுவை தேடி போறா. போடி, இன்னைக்கு செம்மையா மாட்டுவேன். நல்ல தம்பி சார் கிட்ட சொல்லுவோம். சொல்லுங்க மல்லி. சார், அந்த ரேணுகா வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அவளை ஆப் மூலமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மேப்பை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதை அனுப்பி விடுங்க, நான் இங்க செக் பண்றேன். நான் ஏற்கனவே ரகுவோட போன் கடைசியில சுவிட்ச் ஆஃப் ஆன இடத்துல தான் இருக்கேன். இந்த லொகேஷன் மட்டும் பக்கத்துல இருந்துச்சுன்னா அவனை உடனே தூக்கிடலாம். உடனே ஷேர் பண்றேன் சார். ரகு. சுடர், வந்துட்டியா? போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்க முடியாதுன்னு பயந்தேன். ஏன் இவ்வளவு லேட்டு? விஜய் வீட்ல இருக்கும்போது எங்க போனாலும் உடனே கிளம்பிடலாம். விஜய் பெருசா கண்டுக்க மாட்டான். ஆனா இங்க அப்படி முடியல. கதிரேசன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். அது மட்டும் இல்லாம அந்த நிஷா இருக்காளே, அவ சதா என்ன கவனிச்சுக்கிட்டே இருப்பா. உன் வாழ்க்கையில உன்னை கவனிக்கிறதுக்கு தான் யாருமே இருந்தது இல்லையே. இப்ப 2 பேர் இருக்காங்கன்னா சந்தோஷப்பட வேண்டியதானே? கவனிக்கிறதெல்லாம் சின்ன வயசுல யாராவது கவனிச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த வயசுல கவனிச்சா எரிச்சல் தான் வரும். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி கிளம்பிக்கிட்டு இருப்பேன். அப்பதான் நிஷா நானும் கூட வருவேன்பா. அப்படி இல்லனா என்ன கார்ல வந்து டிராப் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணுவா. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். உனக்கு அங்க ஒன்னும் இமிடியேட்டா பிரச்சனை இல்லையே? நீ சேஃப் தானே? சேஃப் தான் ரகு. ஆனா கம்ப்ளீட்டா சேஃப்னு சொல்ல முடியாது. நீ இருக்கிற தைரியத்துல எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப நீ போக போறன்னு உடனே எனக்கு பதட்டமா இருக்கு. சுடர், உன் தைரியம் எனக்கு தெரியும். உன்னால எந்த சிச்சுவேஷனையும் சமாளிக்க முடியும். சோ தேவையில்லாம நீ பயப்படாத. இப்பவே நீ கோடீஸ்வரனுடைய பொண்ணு. அடுத்த கொஞ்ச நாள்ல கோடீஸ்வரன் ஆக போற விஜயோட வைஃப். அதனால நீயும் ரொம்ப சீக்கிரமா ஒரு பில்லியனர் ஆக போற. எப்பவுமே அந்த சந்தோஷத்திலே இரு. அதுக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும் ரகு. விஜய் வீட்ல இருந்து கிளம்பி வந்ததோட இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் என்ன வந்து கூப்பிடவே இல்லை. இங்க கதிரேசனும் இன்னும் என்னன்னு முடிவு பண்ணாம இருக்காரு. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல, குழப்பமா இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, இப்போதைக்கு நான் அந்த வெண்பாவுக்கு ஆயா வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் சுடர், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். நீ நல்ல பொசிஷன்ல தான் இருக்க. அந்த மல்லி இருக்கிற வரைக்கும் அத நல்ல பொசிஷன் நினைக்கவே முடியாது.
அவ தொண்டையில சிக்கின முள்ளு மாதிரி நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். கதிரேசன், விஜய், நிஷா, ராஜி யாருமே அவளை ஸ்டாப் பண்ண முடியல. அவ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ ஏதாவது அவளை சரி பண்ணுவேன்னு பார்த்தா இப்போ நீயும் கிளம்பி போற. அந்த மல்லிய உன்னாலேயே சமாளிக்க முடியலையா? அவ அவ்வளோ டார்ச்சராவா இருக்கா? இந்த சமயத்துல அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சு. நான் இப்ப கிளம்புறேன். நான் அங்க இருந்தாலும் இங்க சிச்சுவேஷன்ஸை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம ஆளுங்க மூலமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த மல்லிக்கு பெருசா ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த மல்லியை என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். என்ன வெண்பா? வள்ளிமா போதுமா? போன நிஷா சித்திட்ட கொடுத்துடவா? இல்ல இல்ல வெண்பா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரேணுகாமா ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க மல்லி. சார், அந்த பொண்ணு ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த ரகு இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். அது நாங்க இருக்கிற இடத்துல இருந்து 10 நிமிஷம் தூரம் தான். நான் அங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சீக்கிரம் வண்டியில இருங்க. ஓகே சார். ஏறுங்க. ஓகே சார். ஓகே சார். நான் ரூட் சொல்றேன், நீங்க நேரா போங்க. ஓகே சார். அடுத்து வர லெஃப்ட் எடுங்க. சரிங்க சார். சோ இதான் பிளான். இது மட்டும் நீ பண்ணிக்கிட்டே இரு. அவ உன் விஷயத்துல தலையிடவே மாட்டான். இந்த மீன் டைம்ல அவளை வெளியே அனுப்புறதுக்கு என்ன பண்ணுங்கிறத நாம பாத்துக்கலாம். சூப்பர் ரகு. Your boss is always the boss. தேங்க்யூ சுடர். போங்க போங்க சீக்கிரம் ஓகே போங்க. சார். காலையில வரும்போது கூட கொஞ்சம் அப்செட்ல இருந்தேன். இப்போ ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். இதே நம்பிக்கையோட இந்த மல்லியை துரத்துறேன். அவ இடத்துல நான் உட்கார்றேன். ஷூர். கால் வருது. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ. இங்க நெட்வொர்க் இஷ்யூ. நீ பால்கனில போய் பேசிட்டு வா. நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த பக்கம் இப்படி. ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? சீக்கிரம் போங்க. குயிக். ஹலோ. மிஸ்டர் ரகு, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார், நான் இன்னோசென்ட். என்ன விட்டுருங்க. வீடு புகுந்து 50 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்க. நீ இன்னசென்ட்டா? யாரியா நீ? எங்கிருந்து வந்திருக்க? இன்னும் எங்கெல்லாம் நீ பணத்தை அடிச்சிருக்க? சார், நான் எங்கேயுமே கொள்ளை அடிக்கல. அது எல்லாமே உங்க கற்பனை. நான் எதுவும் பண்ணல. ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டீனா அடி வாங்குறதுல இருந்து தப்பிக்கலாம். இல்லன்னா எங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்லு. இது வரைக்கும் எத்தனை வீட்டுல கொள்ளையடிச்சிருக்க? பின்னாடி ஒளிஞ்சிருந்த டீம் வச்சு பண்ணா உன்னை கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டியா? நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. கண்டுபிடிச்சிட்டீங்க தான் சொல்றேன். திருட்டு ராஸ்கல், போலீஸ் கிட்ட நக்கலா பேசுறீங்க. ஸ்டாப் இட். டோன்ட் டச். என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க. நான் அங்க பாத்துக்கிறேன்.
போலீஸ்டே லா பேசுறியா? உன்னை கோர்ட்ல ஆஜர்படுத்த தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்காம உன்னை கோர்ட்டு கூட்டிட்டு போக மாட்டோம். இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லாடம் கட்டலாம். வண்டியில ஏத்திங்க. ஹலோ வாங்க. அவுட். டோன்ட் டச். டோன்ட் வரி சுடர். இதெல்லாம் நமக்கு ஜுஜுபி. போன வேகத்துல நான் திரும்ப வந்துருவேன். நீ தைரியமா போ. யோ, என்ன நின்னுட்டு இருக்க? வாயா. போங்க போங்க. வா. அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.